எம் போட்டுக்குங்க. வண்டி குபாடா வண்டிக்குமே இந்த பிஎஸ்சி வண்டிக்குமே இந்த வயலுக்கு எவ்வளோ நிமிஷம் நீங்கள் குபாடா வண்டியில் ஓடுவீங்க? அதாவது இந்த பாத்தி அப்படின்னா இந்த பாத்தி வந்து இல்லை ஒரு ஏதாவது நீங்கள் ஓட்டிங்க குறை ஓட்டிக்கிறீங்க, அந்த வண்டியில் ஓட்டிங்கன்னா எல்லாமே ஓட்டிங்க, அந்த வழியில் ஓட்டுங்க. இந்த பாத்திக்கு நீங்கள் ஓட்டுனீங்களா? 2 மணி நேரம் அதை நான் கேட்கல. ஒரு பாத்தி நான் கணக்கு வைக்கல. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பாத்தியை அந்த குறை ஓட்டும் போது இந்த குபாடா வண்டிக்குங்க இதுக்கும் நீங்கள் என்ன வித்தியாசம்? ஓட்டுறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் கொஞ்சம் ஸ்பீடு இருக்குது. அதாவது எம்மில் போட்டாவே அதாவது எம்மு லோ அதை யூஸ் பண்ண மாட்டோம். எம்மு ஐடா எம்மு ஃபஸ்ட்டு செகண்ட் ஓட்டுவோங்க, செகண்ட்லேயே நல்லா வெட்டுங்க. செகண்ட் போட்டோம்னா நல்லா ரன்னிங், ஓரளவுக்கு ரன்னிங் போகும். டிடிஎம் வந்து வண்டி மூவிங் வந்து ஃபஸ்ட்டு போடுங்க, செகண்ட் போடுவோங்க. செகண்டு பிடிஓ அதில் கஸ்டமரில் 540 அல்ல பிடிஓ வந்துங்க. அது ஸ்பீடு மீடியம் பிடிஓ அது ஒரே 540 950. அதான் ஸ்பீடு போடாமல் மல்டிகேஸ் பாக்ஸ் 540 வந்துடும். அது மட்டும்தான் போகும். அது வந்துடுங்க. வண்டி மூவிங் வந்து செகண்ட் போடுங்க, மீடியம் செகண்டு. மீடியம் ஓகேங்களா? பிடிஓ வந்து ஃபஸ்ட்டு கீழே போட்டு மூவ் பண்ணுவோம். சரி. வண்டி பார்த்தீங்கன்னா அது இன்னும் நல்லா மூவிங்காக போகும். சரி, கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருக்குது, இது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. இதில் வந்து என்ன ப்ராப்ளம் இது மீடியம் ஃபஸ்ட் இல்லை மீடியம் ஃபஸ்ட்டு இருக்குது, ஆனால் அது மீடியம் ஃபஸ்ட்டில் போட்டாவே நல்லா வேகம் போகும். செகண்டில் அதை விட இது கொஞ்சம் வேகம் கம்மி. அதாவது வேகம் கம்மி. இப்போ இவ்வளோ நேரம் இங்கே தான் ஓட்டிகிட்டு இருந்தேன், வந்திருந்தீங்கன்னா ஒரே வண்டி இல்லை. அதான் 2 வண்டி விட்டு தான் நான் ரீச் பண்ணலான்னு பார்த்தேங்க. கீழே எனக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் நான் இல்லை நினச்சது உண்மைதாங்க. என்ன கேட்டிங்கன்னா, குப்பாட்டாமல் இதே ஜோடி போட்டு ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு சொன்ன ஒரு விதத்தில் எடுக்கிறவங்க அது வண்டி அங்கே போயிடுச்சு. அப்பா கடை வரைக்கும் அங்கே ஓடிட்டு போய் பக்கத்தில் போனீங்கன்னா பிடிச்சிருவாரு அப்படின்னு ஓட்டிகிட்டு இருக்காங்க. சரிங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்புறம் அது இப்போ இதில் ஸ்டேரிங்கு பிரேக்கு எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்குது. அதாவது குப்பையாட்டாக்கு வந்து 24 ஹெச்பிக்குன்னு 30 ஹெச்பிக்குன்னு உங்களுக்கு ஈக்குவலாக பிரேக்கு ஸ்டேரிங் ஓகே எல்லாமே. பட் ஸ்பீடு மட்டும் 24 ஹெச்பியே நல்ல ரன்னிங் இருக்குது. ஆனால் இது 30 ஹெச்பிங்கும் போது இன்னும் கொஞ்சம் வேகம் இருந்திருக்கும். அதாவது உங்களுக்கு கீர் பாஸோட வேகம் கொடுத்துருக்கோம். ஓகே, ஆனால் கீர் பாஸோட வேகம் பத்தல. லோடு எப்படின்னா உங்களுக்கு எப்படி அமுத்தி போகுதுன்னு எப்படி லோடு ஓகேங்க. ஆனால் அந்த ஐட்டாலிக் லிவர் மட்டும் உங்களுக்கு டெப்த் கண்ட்ரோல் வந்து ஒரு லெவலில் வர மாட்டேங்குது. அதாவது லெவல் ஐட்டாலிக் தூக்குனா தூக்கிக்குது, ஆனால் இறக்கும் போது ரொம்ப மெதுவாக இந்த தடல்ல திருப்புனா அங்கே தான் இறங்குது, ஸ்பீடு இறங்க மாட்டேங்குது. அது ஒன்றுங்க. அப்புறம் டெத்தும் அதே மாரி தான் கரெக்டாக அது மெஷர்மெண்ட் கரெக்டாக வர மாட்டேங்குது. ஒரு லெவலில் வச்சு அது கரெக்டாக நிற்கணுங்க. அது பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் வந்து எல்லோ லெவலுமே ரெட் லெவலுமே வந்து நம்ம டெப்த்து வந்து எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு ரெட்டாக வரணும், கீழே இருக்கும். இப்போ நாங்கள் டெத்தில் கரெக்ட் பண்ணிட்டுங்க ஒரு லெவலில் வச்சுட்டு ஐட்டாலிக் லெவலில் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஆனால் இது டெத்தும் பார்த்தீங்கன்னா அந்த 2ல வச்சாவே தூக்கிக்குது. அப்படியும் போது கீழே வச்சோன்னா ரொம்ப டெத்து ரொம்ப கீழே போகும். அது வந்து சரி பண்ணிக்கலாம். ஐட்டாலிக் அதே மாதிரி தூக்கிக்குது, இறக்குனா ரொம்ப ஸ்லோவாகும். அதாவது ஓட்ட அந்த டக்குன்னு தூக்குனா தான் அந்த பார்த்தீங்கன்னா
இங்க இடத்துல தூக்குவோம். தூக்கும் போது ரெண்டு 4 அந்த இடத்துல தள்ளுச்சுன்னா அந்த இடத்துல ஃபீல்டு வந்துங்க நீங்கள் தூக்கி போகிறதுனால எனக்கு அந்த ஃபீல்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுதாங்க இந்த பில்லு தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் இதாக தெரியும், கொஞ்சம் மட்டும் இல்லை. அதுதான் ஐட்டாலிக்கு தூக்குனா அப்பவே இறங்கினா பிரச்சனை இல்லைங்க. இப்போ தூக்கிட்டு டக்குன்னு இறங்குனா அங்கதான் போய் இறங்கும். இந்த ஃபீல்டுக்கு வித்தியாசம் இருக்குது. கீழே ஓட்டிட்டு பாருங்க. அதான் ஐட்டாலிக் தூக்குனா மலான்னு இறங்கும். அந்த இதுதான் நம்ம கேள்வியே கேட்கணும். வேற ஒன்றும் இல்லைங்க. ஸ்பீடுமே ஐட்டாலிக்கு ஏறது இறங்குறது கொஞ்சம் ஸ்பீடு போகணும். மற்றபடி வண்டி ஓகே ஓகே. இது என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு டீசல் பார்த்தீங்கன்னா மணிக்கு வந்து 1.32 எந்த அளவுக்கு லோட் ஆகும் 2 லட்சம் வரைக்கும் இதாகும் பிடிக்கும். ஆனால் நம்ம ஃபீல்டு எந்த அளவுக்கு மேக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து வண்டி ரன்னிங் ஆகும். சரிங்களா? நம்ம வந்து எப்படி ஒரு வெள்ளாவத்து கரெக்டாக ஃபீல்டு பண்ணோம்னா குபாட்டா என்ன செய்யமோ அதே செய்யணும் தான் எங்கேயுமே கொஞ்சம் நல்லா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு தயக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து இழுக்காது. நீங்கள் கேஜில் போட வேண்டிய அவசியம் இல்லை. கேஜில் நீங்கள் போட வேண்டாம். நீங்கள் டயரில் எந்த பக்கம் போனாலும் ஓட்டலாம். எங்களோட கம்பெனி வந்து அவ்வளோ ஒரு இது இருந்துச்சுங்க. மற்ற கம்பெனி கூட நீங்கள் கேஜில் போட்டு வண்டிகளுக்குலாம் 4 வீல் போட வேண்டிய அவசியமே இல்லை. 4 வீல் போடாமல் நீங்கள் வண்டி மூவ் பண்ணலாம். சரிங்களா? ஒரு புளி ஏற்றமாக இருக்கும்போது நம்ம தேவையில்லை 4 வீல் போடலாம். இதுதான் தேவையில்லை. சரிங்களா? வேறு ஏதாவது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருந்தால் கொஞ்சம் தெரிவிச்சுங்க. ஐட்டாலிக்குமே கொஞ்சம் அதாவது மீடியம் ஃபாஸ்ட் கேட்குறீங்க. குறைய மறுப்பு 2 மீடியம் விஷயம் அப்படின்னா இந்த பார்ட்டியோட வந்து எனக்கு ஒரு 7 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம். அப்போ அந்த ஒரு ஏக்கரா வந்து நமக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கான ஒரு 1 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்குது. இன்னைக்கு ஒரு ஏக்கராவது அந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் இருக்குது? 2 ஏக்கரால 2.5 மணி நேரம் இருக்கும். சின்ன வண்டி, பெரிய வண்டி ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம். இது வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம ஏன்னா அந்த ஒரு இதுக்கு தான் கேட்குறோம். ஒரு ஏக்கரா அது 2 மணி நேரம். அப்போ நமக்கு 2 மணி நேரம் இருக்குது. இல்லை அதை தான் சொல்ல 24 HP வர 30 HP. இல்லை எனக்கு வந்துங்க ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னா இந்த பாத்தி அப்படின்னா இது எவ்வளோ நிமிஷம் இந்த பாத்தியோட அளவு தான் எனக்கு தேவை. அந்த வச்சு கம்மியாகிறவங்க ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கலாம். அதுக்காக தான் வந்து இந்த பாத்தி மட்டும் எவ்வளோ நிமிஷம் ஓட்டணும் அதான் தான் கேட்குறேன். ஏன்னா இப்போ எப்படின்னா ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஏக்கரா வருது, 3 ஏக்கரா 2.5 ஏக்கரான்னு கணக்கு சொல்லுவாங்க. கணக்கு அப்படி தான் கொடுக்குறாங்க. அப்படியும் போது நாம் இது கணக்கு இல்லை அது நம்ம இந்த பாத்தி வச்சு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். அதாவது ஒரு வயல ஓட்டணும். இப்போ இந்த 2 வயல் ஒரே லெவலாக தான் இருக்கும். ஆமாம். இப்போ அந்த வண்டியில் இருந்து இந்த வயல் ஒரு ஓட்டி பார்த்துட்டு எத்தனை நிமிஷம் அந்த வயல் அது எத்தனை நிமிஷம்னு பார்த்துட்டா தெரிஞ்சிருக்கு. அது ஒரே ஆள் ஓட்டினா தான் கரெக்டாக. அந்த வண்டி ஓட்டினா அந்த வண்டி ஒரே ஆள் ஓட்டுற மாதிரி ஓட்டினா தான் பண்ணி. அதாவது சின்ன ஒரு டெமாண்டெலாம் பார்த்து வேணும். அதுக்காக தான் அவருக்கு ஒரு